கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளில் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவருக்குள்ளே நான் களி கூறுகிறேன். தேவநாமம் உங்களை என்னை கொண்டு மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், திருச்சபை ஆருக்கும் ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளின் தலைப்பு சிறுமையானவன் சிறந்தவன். சிறுமையானவன் சிறந்தவன் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறேன். இதை கவனமாய் கேளுங்கள். குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 9:9 எழுதப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். இன்றைய நாட்களில் அநேக ஜனங்களும் ஜாதிகளும் ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருந்தாங்களாக அவங்கள ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஒருத்தவங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பார்த்து இன்றைக்கி அநேக ஜனங்கள் பழகுறாங்க. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருடைய அந்த ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அற்புதமே எல்லாத்தையும் நேசிக்கிற குணம் நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. ஏழை, பணக்காரன், படித்தவங்க, பட்டதாரி, கருப்பு, வெள்ளை, இப்படி பணங்காசு உள்ளவங்களை அப்படி ஆண்டவர் இல்லை. நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிற நம்முடைய தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதில் முக்கியமாய் இந்த சிறுமைப்பட்டவர்கள் மேலே அவர் அடைக்கலமாக இருக்கிறார், அவர் கேடகமாக இருக்கிறார், அவர் துருகமாக இருக்கிறார், அவர் தஞ்சமாக இருக்கிறார். அவர் தான் அந்த சிறுமைப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். என இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, எனக்கு யாரும் இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பாராக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு 3 தலைப்பில் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் நானும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்களாக்கும் எல்லாரும் ஒரு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா காரில் இறங்குறவங்கள தான் மதிப்பு கொடுத்து கூட்டிகிட்டு போய் உட்கார வைப்பாங்க. அதே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்தாங்களாக்கும் அவங்கள கொடுத்து ஒரு இடத்துல போய் உட்கார வைப்பாங்க. ஆனால் ஏழ்மையாய் வர்றவங்கள யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. வந்தால் என்ன, வராட்டி என்ன, எனக்கு என்னன்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்க. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளும் இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். இந்த சிறுமையானவர்கள் இடத்துல தான் தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். முதலாவது காரியமாய் பார்க்கும்போது இந்த சிறுமையானவருடைய கூப்பிடுதல்களை கர்த்தர் கேட்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 10:17 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே சிறுமைப்பட்டவனுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அப்போ இன்றைக்கி அநேக ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க. சர்ச்சில் ஜெபிக்கிறாங்க, குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க, தனிப்பட்ட நேரத்தில் ஜெபிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கூப்பிடுதல் மத்தியிலையும் தேவன் இந்த சிறுமையானுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமே. இன்றைக்கி அநேக ஜனங்கள் நீங்கள் நினைக்கலாம், அண்ணே பாஸ்டர், இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாரும் ஜெபிக்கிறாங்களே, ஆண்டவர் எங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்பாரான்ற உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி உருவாகலாம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்காக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலுக்கு அவருடைய செவி திறந்தே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் இந்த சிறுமையானுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அலட்சியம் பண்ணாதவர். நம்முடைய ஆண்டவர் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லாருடைய ஜெபத்தை கேட்டாலும் இந்த சிறுமையானுடைய கூப்பிடுதலை கர்த்தர் மிகவும் கவனிக்கிறவராக இருக்கிறார். மிகவும் கேட்டு அவங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்படியா யோபு 34:27 எழுதப்பட்டிருக்கிறது, சிறுமையானுடைய கூக்குரலை கேட்கிற அவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்களோ, வாழ்க்கையில், குடும்பத்தில், சமுதாயத்தில் யாரெல்லாம் புறம்பாக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய கூக்குரலை நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி அநேக ஜனங்கள் அநேக காரியங்களை சொல்லி மனிதர்களிடத்துல தான் போய் புலம்புறாங்க. நான் இருக்கேன்னா எனக்கு நேரம் ஒரு மேலே இருக்கிறவங்கள்ட்ட தான் போய் புலம்புற மாதிரி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பத்தில், சமுதாயத்தில், ஜனங்கள் மத்தியில் இன்றைக்கி அநேகர் ஏதாவது ஒரு மனசில் கவலை வந்துருச்சுன்னா அதை போய் தெய்வத்தினிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட சொல்லாமல் யாராவது நம்மளுக்கு உதவி செய்வார்களா, யாராவது என்னுடைய கூப்பிடுதலை கேட்பாங்களா, யாராவது எனக்கு என் குடும்பத்துக்கு உதவி செய்வார்களா, இந்த எண்ணத்தோடு தான் எனக்கு இப்படியா ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது, உங்களுக்குள் 10 விரல் இருக்க ஏன் ஒரு விரலை நீங்கள் கண்ணீரை துடைக்க தேடுகிறீர்கள் என்று ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. ஆமாம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். நாம் கூப்பிடுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார்.
ஆண்டவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் உங்களை என்னையும் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஏன் இந்த சிறுமையானவர்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக வச்சிருக்கிறார்ன்ற காரணம், அந்த சிறுமையானவர்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, யாருமே மற்ற காரியங்களை அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் என் ஆண்டவர் அவர்களை தேடி இருக்கிற இடத்துல வந்து அவர்களுக்கு உதவி செய்கிறார். அதனால தான் இந்த சிறுமையானவர்களை சிறந்தவர்களாய் கருதுகிறார் நம்முடைய ஆண்டவர். இப்படியா சங்கீதம் 72:12 எழுதப்பட்டிருக்கிறது, கூப்பிடுகிற எளியவனையும் அவர் விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி யாரெல்லாம் சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறாங்களோ, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாய் அல்லது அந்தஸ்தில் குறைவாய் இருக்கிறாங்களோ, இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு தாக்கங்கள், ஏதோ ஒரு விமர்சனங்கள் மத்தியில் அவர் தாக்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த சிறுமையானவர்களை ஆண்டவர் கைவிடுகிறதில்லை என்று வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உலகம் எதை பார்க்கிறது? இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எதை பார்க்கிறார்கள்? நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கணும், நல்ல வீடு வாசல் கட்டியிருக்கணும், நல்ல கழுத்து நிறைய தங்க நகைகள்லாம் போட்டிருந்தா அவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க. எதுவுமே இல்லாத ஏழைகளையும் பார்த்துட்டு அவங்கள கண்டுக்கிறாமல் போகிற இன்றைய சூழ்நிலையில் உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் நான் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரையும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் தான் மற்றவர்களுக்குள்ளே இருக்கிறார், மற்றவர்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த சிறுமையானவருடைய கூப்பிடுதலை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார் என்று வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி சங்கீதம் 9:12 எழுதப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க, அநேக ஜனங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. 7 நாள் உபவாசம், 12 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், 50 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்கிறாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது, அவருடைய பேச்சுக்கள் வித்தியாசமாக இருக்கிறது, அவருடைய சிந்தைகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் இந்த சிறுமைப்பட்டவர்களுடைய சிந்தையை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார், கவனிக்கிறவராய் இருக்கிறார், மறக்காதவராய் இருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, சிறுமையானவனுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால தான் சிறுமையானவன் சிறந்தவன் என்று நீங்கள் நானும் இதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமையானவர்களுக்கு உதவி செய்கிற நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கி பாருங்கள், யாராவது ஒரு ஆபத்தில் சிக்கி, இன்றைய உலகத்தில் பாருங்களேன், எத்தனையோ ரோட்டில் எவ்வளவோ காலங்கள் இருக்கிறது, எவ்வளோ விபத்துக்கள் நடக்குது. இப்படிப்பட்ட தருவாயிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களை கண்டுக்கிறாமல் ஒரு சில ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நான் ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய பழகிக்கிறோம். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான். அன்றைக்கு ஒரு ஸ்தோத்திரம், அநேக ஜனங்கள் எல்லாரும் அந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி ஊருக்கு பட்டணத்துக்கு வெளியே வச்சு பார்த்தாங்க. நம்முடைய ஆண்டவர் அவர்களையும் போய் தொட்டு சுகமாக்குற வல்லமை நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. அவர் உதவி செய்கிறவர். அவர்களைப் போலத்தான் இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய பழகி கொள்ள வேண்டும். ஆமேன், ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 82:3 எழுதப்பட்டிருக்கிறது, திக்கற்றவனுக்கும் அவர் நீதி செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திக்கற்றவர்களாக இருக்கிறாங்களா? அவங்கள அசட்டை பண்ணாதீங்க, அவங்கள புறம்பாக்காதீங்க, அவங்கள தள்ளி விடாதீங்க, அவர்களுக்கும் நீதி செய்யுங்கள் என்று நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக ஜனங்கள் பணத்தை பார்க்குறாங்க அல்லது ஜனத்தை பார்க்குறாங்க, ஆனால் சிறுமையானவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு அவங்களுக்கு மனம் இல்லாமல் போகிறது. இதன்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாய் நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யாமல் போய்விடுகிற சூழ்நிலை ஏற்படும். அதற்காக நான் சொல்லுகிறேன், அவனுடைய வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்களுக்கு நீங்கள் நீதி செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அநேக ஸ்தோத்திரம் அநேக ஜனங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, கோர்ட்டு போகிறாங்க, அல்லது ஊரில் உள்ள பெரியவங்கள்ட்ட போகிறாங்க, அல்லது பாஸ்டர்மார்கள்ட்ட அநேக காரியங்களை சொல்லி வருகிறாங்க. அவங்கள்ட்ட எது நீதி எது நியாயம் என்று சரியாய் நீங்கள் நானும் அவங்களுக்கு தீர்ப்பு செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முகதாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறதுனால எது நீதி எது நீதி இல்லைன்ற கருத்துக்கள்
உங்களுக்கு எனக்கு தெரிய வர வேண்டும். நீங்கள் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நீங்கள் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அப்படிங்கும்போது நாம் பாவத்தின் பக்கம் நாம் திரும்பி பார்க்கக்கூடாது. நீதியை செய்ய நீங்கள் நானும் பழகி கொள்ள வேண்டும். அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் கேட்கிறவராக இருக்கிறார். நீங்கள் நானும் அசட்டை பண்ணலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய பிள்ளைகளை, சிறுமையானவர்களை அசட்டை பண்ணால் அவர் உடனே நியாயத்தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச அநேக காரியங்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீதி செய்திருக்கிறார். அந்த சிறுமையானவர்களை அசட்டை பண்ணினவர்களுக்கு தக்க பலனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை யாரெல்லாம் இந்த டிவி வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, சிறுமையானவர்களாக இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சிறுமையானவர்களாக இருந்தால் கர்த்தர் அவருடைய கூப்பிடுதலை கேட்கிறவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா சங்கீதம் 41:1 எழுதப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஏதோ ஒரு ஆபத்தில் அவங்க மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சிறுமையானவங்களுக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க, பணங்காசு கொடுத்து உதவ மாட்டாங்க, உடல் உதவியாலும் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் என் ஆண்டவர் அப்பேற்பட்ட தருணத்தில் ஏதோ அவங்களுக்கு தீங்கு நடந்துருச்சு, ஏதோ அவங்களுக்கு கஷ்டமாயிருச்சு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுக்கு கூடவே வந்து அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். என் ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரையும் அவர் அறிந்திருக்கிறார், அவர் ஆராய்ந்து அறிந்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்துக்குடைய அனுக்கிரகத்தின்படி நீங்கள் நானும் இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்குறீங்களோ, சிறுமையானவர்கள் உங்கள் பகுதியில் இருக்கலாம், உங்கள் திருச்சபையில் இருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்கலாம், அவர்களை நேசியுங்கள், அவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். அவர்களுக்கு உங்களுடைய ஜெப குறிப்பு அவங்கள்ட்ட சொல்லுங்களேன். நீங்கள் பண்ணுற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரோ இல்லையோ, அவர்கள் பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் என்று நான் சொல்லலைங்க, வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறது போல நீங்களும் உதவி செய்யுங்கள். மூன்றாவதாக, சிறுமையானவனை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இன்னைக்கு பாருங்கள், அநேகர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு திருச்சபை அமைப்பு என்பது அவங்க உயர்ந்தவங்க வருவாங்க, தாழ்ந்த வருவாங்க, ஏழை வருவாங்க, பணக்கார வருவாங்க, படித்தவங்க வருவாங்க, பட்டதாரிகள் வருவாங்க, ஏழை விவசாயிகள் வருவாங்க, சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்க வருவாங்களா திருச்சபை அமைப்புக்குள்ளே. இப்படிப்பட்ட தருணத்திலேயும் அப்படிப்பட்ட கண்ணீரோடு, புலம்பலோடு, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சிறுமையானவர்களை உயர்த்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட தெய்வம் தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். இப்படியா சங்கீதம் 107:41 எழுதப்பட்டிருக்கிறது, சிறுமையானவனே தீமை என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். இன்றைக்கி அநேக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்ட ஜனங்களை மட்டும் உயர்த்த நினைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சிறுமையும் எளிமையுமானவங்களை உயர்ந்த அடைக்கத்தில் வைக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதிமுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லையோன்னு புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ, ஐயோ யார் என்னுடைய திருமண காரியத்தை நடத்தி வைப்பார் என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ, எனக்கு வேலை வாய்ப்பு இல்லையே, என்னுடைய குடும்பத்தில் ஒரே வியாதியின் குழப்பமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, கர்த்தர் உங்களையும் விடுவிக்கிறதற்கு அவர் உங்களை எல்லாவற்றையும் ரட்சித்து பாதுகாத்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறதற்கு அவர் நீதியாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக சங்கீதம் 113:7 எழுதப்பட்டிருக்கு, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து தூக்கி விடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நம்பி வந்தவங்களை ஆண்டவர் எதனாலும் கைவிடவில்லை. யாராக இருக்கட்டும், உலக பணக்காரர்களாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், தேவ சமூகத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் அடைக்கலமாக இருந்து அவர்களை தற்காத்து பாதுகாத்து உதவிக்கர செய்து அவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இயேசுவை நம்பி வந்தவர்கள் யாரும் தாழ்த்தப்பட்டு போனதாக சரித்திரத்திலே கிடையாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த சிறந்தவனைப் போல வாழ வேண்டும் என்றால் சிறுமையானவனை கர்த்தர் கூப்பிடுதலை கேட்கிறார், சிறுமையானவனுக்கு உதவி செய்கிறார், சிறுமையானவனை உயர்த்துகிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் பலப்படுத்தி நிலைநிறுத்தி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் இந்த சிறுமையானவர்களுக்கு உங்கள் அருகாமையில் உங்கள் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வோம், அவர்களை கிறிஸ்துவின் பாதையில் நடப்போம், ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வருவோம், அவருடைய வாழ்க்கையில் நலிவுற்ற வாழ்க்கையிலையும் செழிப்படைய கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். வீடு இல்லையா,
தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர்னால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனையோ தலைமுறைகள் இந்த பூமியில் வந்துட்டு போயிட்டாங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த சந்ததி இனி தலைமுறையாய் அவரை சேவிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆண்டவர் நாமம் நல்லது, நன்மையானது, அவருடைய நாமம் அதிசயம் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் நல்லது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த சிறுமையானவன் சிறந்தவனாய் நீர் உயர்த்தினது போல இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை ஒரு சிறந்த தலைமுறையாய் கர்த்தர் உருவாக்கும்படியாய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அப்படி செய்யப்படுற தயவுக்காக நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திற்கு ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்துங்கள், மற்றவருடைய வாழ்க்கையில் முன்னேற வழிவகை செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.